சரி, ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவேன். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவேன். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த சம்பக்குடி பகுதியில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்த உம்மை உயர்த்தி பிடிக்க ஒரு சிறு கூட்டமாக ஆண்டவரை ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரோடும் கூட நீங்கள் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மனக்கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரை, எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. ஒரு மனதின் ஆவியை கொடுங்க. ஒருமுக ஆண்டவரே எண்ணங்களை கொடுப்பீராக. உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கத்தக்கதான இருதயத்தை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தந்து வார்த்தைக்கு செவி கொடுத்து இந்த வார்த்தையின்படி நடக்கத்தக்கதாக தங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்க ஒவ்வொருவரோடும் கர்த்தர் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அடியனை மறைங்க, நீங்க பேசுங்க. உம்முடைய சத்தம் மாத்திரம் கேட்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த மாலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் கேட்கலாம். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 38வது வசனம். மார்க்கு 14:38.
நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இப்ப ஒரு 2-3 வாரமா நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன், ஜெபம் எவ்வளவு அவசியம், ஜெபம் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். யாரெல்லாம் என்ன பண்ணீங்க போன வாரம் கேட்டோம் இல்லைங்களா? யாராவது ஜெபம் பண்ணீங்களா? பண்ணியாமா? சொல்லுமா, என்னம்மா பண்ணீங்க? சொல்லுமா. சும்மா சொல்றாங்களா? சரி, அப்புறம் வேற யாரு? அவ்வளவுதான். கரெக்ட். சொல்லுங்க, நீங்க சொல்லுமா. நீங்க தான் சொல்லுங்க, கரெக்டா சொல்றீங்க. சொல்லுங்க. ஆண்டவரே, கர்த்தரே. அப்புறம் என்னது? எங்க கவலையை நீக்கணும். அப்புறம் ஏசப்பா நன்றி. ரைட்டு, சூப்பர். அவங்களுக்கு ஒரு கை தட்டுங்க எல்லாரும். அம்மா இந்த பக்கம் இங்க வாங்க. இங்க இடம். உங்களுக்கு முன்னாடி உட்காந்து காலிட்ட கடமை, அதனாலதான் பூரா ஒதுங்கிருக்காங்க. சரி, நான் இதான் சொன்னேன். நான் சொல்ல வர்றதே அதை தான் சொல்லி கொடுக்குறோம். இப்ப நான் உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்களுக்கு கால் வலி இல்லையா? எல்லாருக்கும் கால் வலிக்குது, கரெக்டா? எல்லாருக்கும் கால் வலிக்குதா? நாம அந்த கால் வலியிலே ஆரம்பிப்போம். கால் வலி சம்பந்தமாகவே பேசுவோம் இன்னைக்கு, ரைட்டா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, உங்க கால் வலியை ஆண்டவர் மாத்திடுவார். ரைட்டா? நடக்குதா இல்லையா பாருங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கால் வலிக்குது, என்னை காப்பாத்துங்க, என்னை விடுவீங்க, எனக்கு உதவி செய்யுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீக்கிறாரா இல்லையா பாருங்க. அதை தானுங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வரோம், வேற எதுவும் சொல்லிக் கொடுக்கல. பிராக்டிக்கல் என்ன, அதாவது வாழ்க்கைக்கு தேவையான அந்த ரகசியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லவே வரோம், வேற எதுவுமே கிடையாது. இப்ப உங்க சூழ்நிலை என்ன இருக்கோ அந்த சூழ்நிலையை கர்த்தரிடத்துல சொல்லுங்க. இப்ப ஐயா ஒரு சகோதரர் ஒரு வசனத்தை வாசிச்சாரு, நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், பாருங்க, வாசிங்கயா. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. இப்ப நாம உங்களுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தை சொல்லி தர பாருங்க. இன்னைக்கு இந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்துல இருந்து வாசிங்க, கையில் எடுத்து வாசிங்க. ஜெபம் பண்றத பத்தி ஒரு செய்தி இருக்கு, என்ன செய்தி வாசிங்க, கேளுங்க, கவனமா கேளுங்க. ஒன்பதாவது வசனத்துல இருக்கு, எடுத்தீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய இடமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாத பண்ணிக்கு தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய வைகளே. ஆமென்.
போதுமா போதுமா, கவனிச்சிங்களா? இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்ல வர விஷயமே இங்கே தான் இருக்குது. இதை தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு கால் வலிக்குதுங்க நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு? அவங்கள என்கிட்ட வர சொல்லுப்பா, நான் குணமாக்குறேன்னு சொல்கிறார். இப்போ ஒரு டாக்டர் இருக்கிறார், ஒரு மருத்துவமனை இருக்குது. உங்களுக்கு கால் வலி, நான் புரியுதா உங்களுக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாரு. டாக்டர்கிட்ட போனால் மருந்து கொடுப்பாரு, சரியாயிடும். நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு இங்கே கால் வலி, அவர் அங்கே இருக்கிறாரு, குணமாக்கிடுவாரா? என்ன பண்ணணும்? எங்கே ஊசி, எப்படி ஊசி பண்ணணும்? அதே தாங்க, அதை தான் நான் சொல்லினுக்கிறேன். அவரை போய் பார்த்தா அவர் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மருந்து கொடுப்பாரு, அந்த மருந்து உங்களை குணமாக்கும். கரெக்டா? அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்லலை. நாங்கள் இதை தான் சொல்கிறோம். நீங்கள் டாக்டர்கிட்ட வாங்க, டாக்டர் சுகப்படுத்துவார். நீங்கள் என்னன்றீங்க? என்னால் போக முடியலங்க, நான் கால் வலிக்குதுங்க அப்படின்னு இங்கேயே நின்றுக்கிறீங்க இல்லையா? எனக்கு கால் வலிக்குதுன்னு இங்கேயே உட்காந்துக்கிறீங்க. அவர் அங்கே இருக்கிறாரு. இப்போ நீங்கள் அங்கே போனால் தான் உங்கள் கால் வலி சரியாகும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு கால் வலிக்குதுங்க, அவ்வளோதான். எந்த டாக்டரை பார்க்குறீங்க? ஓ, உங்ககிட்டயே வர சொல்லிட்டீங்க நீங்க. ஆமாம், வரணும்ல. அப்படி கேளுங்க. இப்போ நான் அதை தானே சொல்லுங்கிறேன். நான் உங்களுக்கு வழியும் சொல்லிட்டேன், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். நீங்கள் காலையில் எழுந்த உடனே முகம் கழுவிட்டு உங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. காலையில் வேலையை துவங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் செய்யுங்க ஆண்டவரே, இன்னைக்கு காரியத்தெல்லாம் எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் அதை செய்வார். செஞ்சதுக்கு நன்றி சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான் ஜெபமே. இப்போ நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு நல்லா கவனிங்க, நீங்களே கவனிங்க. நான் முன்னாடி ஃபஸ்ட்டு வந்த உடனே என்ன சொன்னேன்? இந்த இடத்த சுத்தம் பண்ணுங்க, அழுக்காக உட்காராதீங்க, குப்பைக்கும் உங்களுக்கும் ரொம்ப தூரம் இல்லை, குப்பை பக்கத்துலேயே இருக்குது, பக்கத்துலேயே உட்காடுறீங்க, குப்பையோடு உட்காந்தா நல்லா இருக்காது, சுத்தப்படுத்திட்டு உட்காருங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? ஒரு பாய் போட்டு உட்காருங்கன்னு சொன்னேன். ரைட்டா? சொன்னேன்னா ஏதாவது நடந்துச்சா? ஒன்றும் நடக்கலை. அந்த அம்மா கொஞ்சம் முயற்சி எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற குப்பையை கொஞ்சம் எடுத்து போட்டாங்க. அதுவும் அங்கே உட்காந்துக்கிற அம்மா. மீதி யாரும் எனக்கு தெரிஞ்சு பண்ணல, இல்லை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அம்மா கூட்டிட்டு கூட இங்கே சேர்த்து வச்சிருவாங்க. கரெக்டா? இந்த அம்மா கூட்டி இந்த பக்கம் சேர்த்துருவாங்க. அந்த அம்மா அதை கொஞ்சம் வாரி அந்த பக்கம் போட்டிருக்கிறா, அந்த இடத்த காலி பண்ணியிருக்கு. ஆனால் இங்கே வந்து சேர்ந்துருச்சு. சரியா? இதை சொன்னேன். அடுத்தது என்ன சொன்னேன்? இந்த பாய் ஒரு போட்டு ஒழுங்காக உட்காருங்க அப்படின்னு சொல்லி நானும் பார்த்து நான் விட்டுட்டேன். இப்போ நாங்களே ஒரு பாயை 2 எடுத்துன்னு வந்து போட்டிருக்கிறோம். இந்த 2 பாய் காலியாக இருக்குது. நீங்கள் எங்கே உட்காந்துக்கிறீங்கன்னு பாருங்கள். நீங்கள்லாம் எங்கே உட்காந்துக்கிறீங்க நீங்களே பாருங்கள். அது கேட்டால் அதுக்கு ஒரு சாக்கு வேற சொல்கிறீங்க. சூப்பராக ஐயா அவங்கள விடுங்கம்மா. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நீங்கள் அவங்கள காட்டுறீங்க. உங்களை கேட்டால் அவரை ஏன் காட்டுறீங்க? நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் அங்கே வெளியே உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் பாய் மேலே உட்காந்துக்கிறீங்களா? சரி, ரைட்டு. இப்போ ஒரு யதார்த்தம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு டாக்டர்கிட்ட போனால் தான் கால் வலி சரியாகும்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு கால் வலிக்குது, நான் அங்கே உட்காந்துக்கிறேன்றீங்க. இவ்வளோதான். என்ன வித்தியாசம்? இப்போ எனக்கு நான் சொன்னதுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல. சரியா? சரி, நல்லா கவனிங்க. இது புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல கீழ்ப்படிதல் முக்கியங்க. முதல்ல மனசில் அந்த பயம் இருக்குது. இப்போ முன்னாடி எப்படியா கால் நீட்டுறதுன்னு கொஞ்சம் முயற்சி எடுங்கன்ற. நான் முயற்சி எடுத்தாதான் அந்த கால் வலியோடு கொஞ்சம் உட்கார்ந்தா தான் ஆண்டவர் உங்களுடைய வலியை அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு கண்டிப்பாக தெரியும். ஐயோ வலியா துடிக்கிறாங்க, துடிச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க, நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்னு செய்வாரா இல்லையா? ஆனால் நான் என் சௌகரியத்துக்கு நான் போய் உட்காந்துட்டேன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவங்க சௌகரியத்தில் உட்காந்துக்கிறாங்கப்பா, இருக்கட்டும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் பார்க்கலாம், அப்படி தான் சொல்லுவாரே தவிர எனக்கு ரொம்ப வலி ஆண்டவரே, முடியல ஆண்டவரே, நான் உட்கார்ந்துருக்கிறேன் பாருங்க அப்படின்னு நான் முயற்சி எடுத்தாதான் ஒரு விஷயத்துக்கு தெளிவு வரும்.
அதுக்காக தான் முன்னாடி வாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு கால் வலிக்குது, அது ஒன்றையே சொல்லி உட்காந்துக்கிறீங்க. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்றது இதுதான், நீங்க ஆண்டவரிடத்துல வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதுக்கு ஏராளமான சாட்சிகளை நான் உங்களுக்கு சொன்னேன். இதை முதல்ல எடுக்கவே இல்லை. ஜெபம் பண்றதை பத்தி நான் பேசவே இல்லை இல்லையா? நான் என்ன சொன்னேன்? அவர் என்னெல்லாம் செய்தார் என்பதை நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். அவர் என்னென்னலாம் செஞ்சார், எவ்வளவு அற்புதங்களை செய்தார். குருடர்களை பார்வை அடைய செய்தார், குருடர்களை முடவர்களை நடக்க செய்தார். இப்ப அதுக்கு உதாரணமும் சொன்னேன். ஒரு குருடன் எரிகோ பட்டணத்தில் இருக்கிறான். அவனுக்கு குருடன், அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா? உணர்ந்து, அதாவது காது வச்சுக்கிட்டு கவனிச்சு கேட்டா தான். இப்போ குருடனுக்கு யாராவது என்ன இப்போ ஏதாவது சொல்லி கொடுப்பாங்களா? ஒன்றும் இல்லை. அங்கே என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் உஷாராக இருக்கிறான். என்னையா ஒரே இறைச்சலாக இருக்குது, ஜனங்க போகிறாங்க, வேகமாக போகிறாங்க, நிறைய கூட்டம் போகிற மாதிரி எனக்கு உணர்வு வருது. பக்கத்தில் இருக்கிறவங்க, ஐயா என்னையா ஜனங்க போகிறாங்க. அந்த குருடு கண்ணு மறைச்சிருக்கு, அவனுக்கு தெரியல. ஆனாலும் யார் யா போகிறது, என்ன ஒரே ரஷ், ஜனங்க போயினே இருக்கிறாங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஏசாமி போகிறாருப்பா அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவன் என்ன நினைப்பான்? ஐயோ ஏசாமி போகிறாரா, சரி யாரோ போகிறானுங்க, அவர் நம்மக்கிட்ட வந்தால் தானே அப்படின்னு இல்லை. அவன் என்னன்றான், ஏசாமியா போகிறாரு. உடனே இவன் கத்த ஆரம்பிக்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கத்துறான். கத்துன உடனே ஜனங்க போயின்னுக்கிறாங்க இல்லையா? அவங்க என்னன்றாங்க, டேய் கத்தாத, சத்தம் போடாத, அமைதியாருன்றாங்க. அப்போ என்ன பண்ணுறான், இன்னும் அதிகமாக கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கத்துறான். அப்போ தூரமாக போனவர் திரும்பி பார்த்து அவனை கூட்டினுவான்றார். அவனை கூட்டினுவா. இப்போ அவர் என்ன செஞ்சிருக்கணும்? சரி அங்கே அவ்வளோ தூரம் போயிட்டேன், சரிப்பா உனக்கு நல்லா ஆயிடுச்சு போ அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படி சொல்ல, அவனை கூட்டினு வாப்பா. அவன் என்ன பண்ணுறான், மேல் சட்டையை உதறி போட்டுட்டு ஓடுறான் திப்புன்னு அவர் இருக்கிற இடத்துக்கு. ஓடுனா ஆண்டவர் அங்கேயும் போய் என்ன கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு, எதுக்காக கூப்பிட்டேன், நான் என்ன செய்யணும்? அப்போ அவன் சொன்னான், ஆண்டவர் நான் பார்வை அடையணும் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பார்வை அடைவாயாக்கு சொன்னா. இது நடந்திருக்கா? நடந்திருக்கு, உங்களுக்கு சாட்சியும் சொன்னேன். இப்படி தான் எல்லா காரியங்களும் நம்முடைய பிரயாசம் இல்லாமல் எதுவும் நடக்காதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பிரயாசம் இல்லாமல் எதுவும் நடக்காது. நான் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா அப்படியே தான் உட்கார்ந்து நிற்கணும். அப்படியே ஏதோ அதுவாக நடந்தா பரவாயில்ல அப்படின்னு நாம் நினச்சினுக்கிறோம். அதுவாக நடக்காது. நாம் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும், ஒரு அடியாடு எடுத்து வைக்கணும். அப்போ தான் நமக்கான பிரயாசங்களை பார்த்து ஆண்டவர் அதற்கான பலாபலனை நமக்கு தருவார். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஏராளமான காரியங்களை சொன்னேன். செத்தவனை எழுப்பினார் என்று சொன்னேன். செத்த பணத்தை எழுப்பினாரு. கண் பார்வை இல்லாதவனுக்கு பார்வையை கொடுத்தாரு. குஷ்டரோகிகளுக்கு குஷ்டத்தை நீக்கினாரு. முடவர்களை நடக்க செய்தார். கை விளங்காதவன் திமிர்வாதக்காரனை குணமாக்கினார். இப்படி ஏராளமான சான்றுகளை எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்புறமா உங்களுக்கு நான் சொன்னது என்னன்னா, இவ்வளவு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உங்க வாழ்க்கையில ஏதாவது ஆண்டவர் செய்ய வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்னு நான் சொன்னேன். நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க. அப்ப அதுக்கு என்ன வழின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் செய்யுங்க. சின்ன சின்ன விஷயம் எதுவானாலும் அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை முதலாவது வைத்துக் கொள்ளுங்கள். அவர் நமக்கு முதலாவதானவர். அவரை கனப்படுத்த நாம் பிரயாசம் எடுக்கணும். அவரை கனப்படுத்த நாம் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வழிமுறையை நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன வழிமுறை சொன்னேன்? காலையில் விடிஞ்ச உடனே நம்ம எல்லாரும் எழுந்துக்கிறோம். எழுந்தால் நமக்கான பணியை நம்ம செய்வோம். இப்போ நாம் என்ன பணி செய்வோம்? வீட்டு சமையல் செய்வோம், வீட்டை சுத்தம் பண்ணுவோம், ரேஷன் கடைக்கு போவோம், இல்லை வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போவாங்க. இப்படி பல்வேறு வேலைகள் நம்ம செய்வோம். அப்போ அந்த வேலைகளை செய்யறதுக்கு முன்னாடி
நீங்கள் என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன செய்யணும்? ஒரு வீட்டை எழுந்த உடனே முகத்தை கழுவி நம்மளை கொஞ்சம் சுத்தப்படுத்திக்கிட்டு ஒரு பாயோ ஒரு இந்த மாதிரி ஷீட்டையோ கொண்டு போய் ஒரு மூலையில் போட்டு முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு கால் வலிக்குதுப்பா, என்னால் நடக்கவே முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கும் இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கணும். இது நமக்கா தெரியும். உங்கள் ஸ்டைலில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஆண்டவருக்கு அறிக்கை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் அப்படின்னா, நைட்டு நல்லா தூங்குனீங்க, எனக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தீங்க, இன்னைக்கு புதிய நாளை காண கிருபை செஞ்சீங்க, எனக்கு இந்த வேலையெல்லாம் நான் செய்ய போகிறேன், அந்த வேலை செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, நான் அந்த கான்ட்ராக்டரையோ அந்த மேஸ்திரி கண்ணிலையோ எனக்கு தயை கிடைக்க செய்யுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னை காப்பாற்றுங்க. அது மாத்திரம் இல்லை, என்னால் சுமக்க முடியல, நடக்க முடியல, எனக்கு வேலை செய்ய முடியல, வேலை செய்யலைனாலும் என் வாழ்க்கை ஓடாது, சம்பாதிச்சா தானே என் வாழ்க்கை ஓடும், அதுக்கு ஒரு வழி எனக்கு கொடுங்க அப்படின்னு உங்கள் தேவையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு உங்கள் வேலையை ஆரம்பிங்க. அப்போ அவர்கிட்ட சொல்லி நீங்கள் செய்யும்போது அவர் எல்லா இடங்களிலும் அவர் நின்று உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். இந்த அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி இதை செய்யுங்க. இதை முடித்த உடனே மாலையில் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அல்லது சாப்பிட்றதுக்கு முன்னாடி மறுபடியும் அதே மாதிரி ஒரு பாயை எடுத்து போய் எங்கள் மூலையில் போட்டு, ஆண்டவரே காலையில் ஏன்னா நான் எவ்வளோ கேட்டேன், எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்டேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டேன், ஆனால் எல்லாத்துலேயும் எனக்கு உதவி செஞ்சுங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கேட்டிருந்தா கண்டிப்பாக நடக்கும். கரெக்டா? அப்போ என்னெல்லாம் நடந்துச்சோ அதையெல்லாம் சொல்லி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு நான் ரேஷன் கடைக்கு போனேன், அந்த ரேஷன் கடை ஆள் என்ன கொஞ்சம் நான் என் மேலே கொஞ்சம் கரிசனை வச்சு நான் கேட்டதை எனக்கு கொடுத்தாரு. அல்லது மேஸ்திரி கிட்ட போனேன், அவர் என் மேலே கரிசனை வச்சு என் காரியத்தை செஞ்சு கொடுத்தாரு. அல்லது இந்த வேலையை பார்த்தேன், அந்த வேலையில் எனக்கு எல்லாத்தையும் அனுசரணையாக நடந்தீங்க, ரொம்ப நன்றிப்பா, நான் இப்போ தூங்க போகிறேன், நல்ல நித்திரையை கொடுங்க, காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு தூங்குங்க. ஆண்டவர் அதே போல் ஒரு நல்ல நித்திரையை கொடுத்து காலையை எழுப்புவார். காலையில் மறுபடியும் எழுந்து, ஆண்டவரே நேற்று நல்ல நித்திரையை கொடுங்க நான் கேட்டேன், அதே மாதிரி எனக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தீங்க, இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கிறேன், இன்னைக்கு செய்ய வேண்டிய பணியை எனக்கு பார்த்து கொடுங்க, எல்லாத்துலேயும் எனக்கு அனுசரணையாக நடங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு நாளும் செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் எல்லா இருளான காரியங்கள், எல்லா தடையான காரியங்கள், எல்லா போராட்டமான காரியங்கள், எல்லா அவநம்பிக்கை உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் நீக்கி உங்களுக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொன்னேன். ரைட்டா? இது சொல்லி 3-4 வாரம் ஆயிடுச்சு. ஒரு 2 வாரம் கழிச்சு, என்னங்க நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டப்போ, இதோ உங்கள் பின்னாடி உட்காந்துக்கிறாங்களே ஒரு அம்மா, அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் தான் அவங்க எஸ்ஆர் பாண்டி அம்மா என்னன்னாங்க, ஏம்மா ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்களே சொன்னாங்க, ஆமாயா நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு வீசிங் ப்ராப்ளம், மூச்சு பிரச்சனை, என்னால் வேலைக்கு போக முடியாமல் இருந்துச்சு, நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் என்னை இந்த வாரம் அந்த மூச்சு பிரச்சனை காப்பாற்றி இந்த வாரத்தெல்லாம் அந்த வாரம் முழுக்க எனக்கு என்ன பண்ணார், எல்லாமே சௌகரியமாக எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாரு, இதோ இங்கே தாங்கிறாங்க, நீங்கள் வேணால் கேட்டுக்குங்க அவங்க சொன்னாங்க. ரைட்டா? அது நடந்தது. நான் சொன்ன வழிமுறையை அவங்க பின்பற்றினாங்க. நடந்ததா இல்லையான்னு இப்போ கூட கேளுங்க. இருக்கா? நடந்துச்சாமா? நடந்துச்சு. இதோ இங்கே ஒரு ஐயா உக்காந்துக்கிறாரு, அவருக்கு என்னன்னாரு, ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலையே, அவர் அப்படிதான் சொன்னார், எனக்கு ஒன்றும் நடக்கலைங்க, எனக்கு ஒன்றும் நடக்கலை. அப்போ நான் கேட்டேன், நான் சொன்னதெல்லாம் பின்பற்றுறீங்களா? நான் கேட்டுன்னு தாங்க இருக்கிறேன் அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், இவங்க தொடர்ந்து கேளுங்க, கர்த்தர் எல்லாம் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சொன்னா. அதுக்கப்புறம் பார்த்தா யாருமே எதையும் செய்யவே இல்லை. சரியாம்மா? கேட்குதா? புரியுதாம்மா? புரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? புரியுது, ரைட்டு. புரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்னா நானே என்ன கேட்டுக்க வேண்டியது, என்ன பண்ண போறதுன்னு, அப்படிதானே? நான் என்ன பண்றதுன்னு கேட்டுக்க போறோம், அவ்வளவுதானே? இப்போ
என்னம்மா ஆமா ஆமா சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்கன்னு? என்ன பண்ண போறீங்க? நான் என்ன தப்பா கேட்டேன்? நான் தப்பா கேட்கலையே. என்ன பண்ண போறேன்? ஆமாங்கய்யா, அதே மாதிரி நாங்க செய்யறோம், இவ்வளவு நாள் செய்யாம மட்டும் இனிமே செய்யறோம், நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா பண்றோம் அப்படின்னு தானே கேட்கிறோம் நாங்க. அதை சொல்லுங்கன்றோம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதையும் நான் வந்து என்ன பண்ண போறேன்னு தெரியல எனக்கு. நான் என்ன பண்றது? ரைட்டா? புரிந்து கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் நமக்கு வழிமுறைகளை சொல்லி வைத்திருக்கிறார். இப்ப நீங்க என்னன்றீங்க, எனக்கு கால் வலின்றீங்க. அவர் என்ன பண்றேன்றாரு, நான் உனக்கு குணப்படுத்துறேன்றாரு. அப்ப நம்ம கனெக்ட் ஆனாதானே குணம் கிடைக்கும். அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொன்னேன். ஒரு மருத்துவர் இருக்கிறாரு. மருத்துவர் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து மருந்து கொடுப்பாரு, எனக்கு சுகமாகிறதுக்கு. அவருக்கு அந்த திறமை அவருக்கு இருக்கு. ஆனா நான் என்ன செய்யணும்? நான் இருக்கிற இடத்துல இருந்துட்டு அவர் ஒரு இடத்துல இருக்கிறார், ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளியோ ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளியோ இருக்கிறார் அந்த டாக்டர். நான் இங்கே உட்காந்துக்கிறேன். அவரை பார்க்காம எனக்கு குணம் கிடைக்குமா? எனக்கு சுகம் கிடைக்குமா? கிடைக்காதுன்னு நீங்களே சொல்றீங்க. கிடைக்காதுன்னு சொல்றீங்களா? கிடைக்காது. அப்போ கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அவரை போய் பாருங்க, அவர்கிட்ட போய் முறையிடுங்க. ஐயா, எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு, இவ்வளவு காலமா இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அதுக்கு தீர்வு சொல்லுங்கன்னு நீங்க போய் சொன்னாதான் அந்த மருத்துவர் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மருந்து தகுதியா இருக்குமோ அந்த மருந்தை உங்களுக்கு எழுதி கொடுத்தா அதை சாப்பிட்ட பிறகுதான் என்னாகும்? சுகமாகும். கரெக்டா? அதே தான் ஆண்டவரிடத்திலும் அதே வழிதான். இப்ப ஆண்டவரிடத்துல நீங்க வந்தால்தான், ஆண்டவரிடத்துல உங்களை முறையிட்டால்தான், ஆண்டவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுத்தால்தான் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அங்க போகாமையே நான் இங்கேயே உட்காந்து எனக்கு கால் வலிங்க அப்படின்னு 3 வருஷமா சொல்லுங்கிறீங்க. கரெக்டா? 3 வருஷமா அதே விஷயத்த நீங்களும் சொல்லுங்கிறீங்க. எனக்கு கால் வலிங்க. அப்புறம் நான் என்ன பண்றேன்? இதெல்லாம் பண்ணுங்க. சரிங்க அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டு மறுபடியும் அடுத்த வாரம் வந்து அதே கால் வலிங்க எனக்கு. அப்போ நான் சொன்ன வழியை நீங்கள் பின்பற்றி இருந்தால் கண்டிப்பாக இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? மாற்றங்கள் வந்திருக்கும், சுகம் கிடைச்சிருக்கிறோம் இல்லையா? அதுக்கு காரணத்தையும் நான் உங்கள்ட்ட சொன்னேன். இப்போ இந்த ஒரு இடத்துல வந்து இங்கே இடம் எதுக்காக நம்ம வரோம் அப்படின்னா, ஆண்டவரை தொழுது கொள்றதுக்கான ஒரு இடம். இந்த இடமே இங்கே வந்து ஆண்டவரை நாம் நினைக்கிறதுக்காக, அவரை நாம் அழைக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். வந்த இடத்துல எப்படி இருக்கு பாருங்க, நீங்களே பாருங்க. இது சரியா? அதையும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இது என்ன பண்ணணும்? இந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் தள்ளி அதை வாரி, குப்பைன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல போட்டு இங்கே சுத்தம் படுத்தி ஒரு பாயை போட்டு நான் ஒரு சுத்தமாக இங்கே வந்து உட்கார்ந்தாதான் ஆண்டவரை கூப்பிடுறதுக்கு நமக்கும் ஒரு இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போவீங்க, நீங்கள் இப்படியே போவீங்களா? யாராவது சொல்லுங்கள், நான் இப்படியே போகிறேன்னு யாராவது சொல்லுவீங்களா? போக மாட்டீங்க. அப்போ ஆண்டவர் இடத்துல மட்டும் ஏங்க இப்படி வரீங்க? இப்போ அவர் கேட்பாருல்ல, இப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு போகணுன்னா சுத்தமாக போகிறீங்க, குளிச்சுட்டு பட்டு உடுத்திக்கிட்டு இருக்கிற புடவையை கட்டிக்கிட்டு நல்லா சுத்தமாக அழகாக போகிறீங்க இல்லையா? அப்போ கால் வலியெல்லாம் காணோம். அப்பவும் கால் வலிக்குதான். அப்போ மேக்கப் போட போகிறீங்க இல்லையா? அப்போ மேக்கப் எல்லாம் போட்டு நீங்கள் அழகாக போகிறீங்க சரியா? இப்போ நான் என்ன கேட்குறேன், அதே அழகாக இங்கே வந்து உட்காருங்க நான் சொல்கிறேன், அவ்வளோதான். வேற ஒன்றும் நான் சொல்லலை, வேற ஒன்றுமே நான் சொல்லலை. வாங்க கண்டிப்பாக வாங்க. அப்போ என்ன அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அப்போ ஆண்டவரை நான் கனப்படுத்துகிறேன் என்று பொருள். அப்படி வர்றதுனால நான் ஆண்டவரை கனப்படுத்துகிறேன், ஆண்டவரிடத்துல எனக்கு பக்தி இருக்கிறது என்று. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் ஆண்டவரை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பிடிக்கும்ன்றீங்க இல்லையா? எல்லாரும் சொல்றீங்க. ஆனால் சொல்லாமல் ஒரு செயலை நான் புரிந்து கொள்ள, நான் வந்து 3வது மனுஷன், நான் புரிஞ்சு கொள்ளணும்னா எப்படி புரிஞ்சுக்குவேன்? நீங்கள் அந்த ஒழுக்கத்தோடு இங்கே வந்து உட்காந்தா அப்போ நான் நினைப்பேன், ஆண்டவர் இடத்துல இவங்க பக்தியாக இருக்கிறாங்க,
ஆண்டவரை இவங்க நேசிக்கிறாங்க, ஆண்டவரை இவங்க கனப்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க சொல்லாமே நான் என்ன பண்ணுவேன், பார்த்து புரிஞ்சு கொள்வேன். கரெக்டா? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்ல ட்ரெஸ் பண்ணின்னு போனீங்கன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஏதோ கல்யாணத்துக்கு போகிறாங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அது மாதிரி தான் ஆண்டவரிடத்தில் வரும்போதும் அந்த ஒழுங்கோடு வந்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவங்க ஜெபம் பண்ண வந்துக்கிறாங்கப்பா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்துக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, ஏதோ வேலையாக போயின்னுக்கிறாங்க போலக்குது, ஏதோ பண்ணிட்டு சும்மா இருக்கிறாங்க, அதனால் அவங்க அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. நீ ஆலயத்துக்கு வர்ற அந்த ஒழுங்கோடு வரும்போது தான் நானே என்ன நினைப்பேன், அவங்க ஆலயத்துக்கு வர்றாங்க, ஆண்டவரை ஆராதிக்க வர்றாங்க, ஆண்டவரை கனப்படுத்த வருகிறார்கள் என்று நானே முடிவு பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் என்ன நினைப்பாரு, பாருங்கப்பா என் பிள்ளைங்க எவ்வளோ ஒழுங்கா, எவ்வளோ பக்தியோட, எவ்வளோ அன்போட என் மீது உள்ள கனத்தை அவங்க எவ்வளோ அழகாக வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி தான் ஒரு பாயை போடுங்க, அந்த பாயில் வந்து உட்காருங்க, துணியெல்லாம் அழுக்காகாமல் பாயில் உட்காருங்க அப்படின்னு சொன்னால் நான் அங்கே தான் உட்காருவேன். நான் எத்தனை பேரை கூப்பிட்டேன், அதுவும் அந்த அம்மா அங்கே பின்னாடி உட்காந்துக்கிறாங்க பாருங்க, அதுவும் அந்த அம்மா அந்த அம்மா அப்படி வரும்போதே கூப்பிட்டேன், முன்னாடி வாமா அப்படின்னா நானா இந்த குழந்தையான்னு காட்டிட்டு அப்படியே போய் உட்காந்துட்டாங்க. எத்தனை பேரை கூப்பிட்டேம்மா, ஆமாம் எத்தனை, யாரும் இல்லை, அப்போ இந்த அம்மா தான் வந்து உட்கார்ந்தாங்க. அப்போ புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல, கால் வலி தான், கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதற்கு தீர்வு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு என்ன வழி, அதை எப்படி மாற்றிக்கொள்வது? எனக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. பிரச்சனை யாருக்கு இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா இப்ப நமக்கான பிரச்சனை, நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை. இன்னைக்கு அம்பானிக்கு பிரச்சனை இல்லைன்னு யாராவது சொல்றீங்களா? பெரிய பிரச்சனை இருக்கு, அம்பானிக்கே இருக்கு. அவன் எவ்வளவு, ஒரு கல்யாணத்தையும் 5000 கோடி செலவு பண்ணி பண்ணான். எவ்வளவு கோடி? 5000 கோடி ஒரே 3 நாளைக்கு, வெறும் 3 நாளைக்கு. ஒரு நாள் நிச்சயதார்த்தத்தை 1500 ரூபாய், 1500 கோடி செலவு பண்ணி பண்ணான். ஆனா அவனை போய் கேட்டு பாருங்க, எனக்கு நிறைய பிரச்சனைங்க, நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவானா மாட்டானா? சொல்லுவான். அப்ப பிரச்சனை என்பது எல்லாருக்குமே இருக்கு. யாருமே பிரச்சனை இல்லாதவங்க ஒருத்தரும் கிடையாது. அவரவர் சூழலுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை. உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ஒரு 3000 கோடி டர்ன் ஓவர் பண்ற ஒரு காஃபி டே அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட 140 கண்ட்ரீஸ்ல அந்த காஃபி டே கம்பெனி இருக்கு. இந்த ரோட்லலாம், இந்த பைபாஸ்லலாம் அவங்களுடைய ஷாப் இருக்கும். அங்கே போனால் காஃபி தான் அவங்க சேல் பண்ணுவாங்க, வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. காஃபி பிஸ்கெட் அவ்வளோதான். ஆனால் ஒரு நாள் டர்ன் ஓவர் 3000 கோடி. ஒரு நாள் கலெக்ஷன் 3000 கோடி. ஆனால் அந்த முதலாளிக்கு பிரச்சனை. அவர் என்ன பண்ணுறாரு, மங்களூரில் ஒரு பிரிட்ஜில் அவர் வந்துட்டே இருக்கிறாரு. பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் காரை நிறுத்திட்டு கார்லேருந்து இறங்கிட்டு அந்த டிரைவர்கிட்ட, நீ முன்னாடி போய் இந்த பிரிட்ஜோட அடுத்த எண்டில் போய் நில்லு, நான் அப்படியே காலார நடந்து வந்து ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. டிரைவர் என்ன பண்ணுவார், சரி முதலாளி நடந்து வருவார் போல இருக்கு அப்படின்னு அவர் காரை எடுத்துன்னு போய் இந்த மூலையில் கொண்டாந்து நிறுத்தினார். இவர் அப்படியே நடந்துக்கிட்டே வந்து தொப்புன்னு எகிரி குச்சிட்டாரு தண்ணியில். யார்? மேங்களூரில் தண்ணியில் குச்சிட்டாரு, இறந்து போயிட்டாரு. அவருடைய மாமனார் யார் தெரியுமா? கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டரோட மருமகன். ஆனால் அவர் வந்து ஒரு நாளைக்கு டர்ன் ஓவர் பண்ணுறது 3000 கோடினா தெரியுமா? எவ்வளோ சைபர்னு தெரியுமா? ஆனால் அவ்வளவு பணக்காரர் நிம்மதி இல்லாமல் தண்ணியில் குச்சி சேர்த்து போயிட்டாரு. ஒரே நொடியில் ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது, ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது. அந்த காரை விட்டு இறங்கினாரு. அந்த கார் இந்த எண்டுலேருந்து அந்த பிரிட்ஜோட எண்டில் வந்து நிற்குது. முதலாளி வருவார்னு அவர் பார்த்து உட்காந்துக்கிறாரு. இவர் நடந்து வந்து தண்ணியில் குச்சி இறந்துட்டாரு. அப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும். தீர்வு என்ன?
அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, அதுதான் முக்கியம். பிரச்சனை இல்லாதவன் ஒருத்தனும் கிடையாது, மனுஷனே கிடையாது. மண்டை இருந்தா என்ன இருக்குமா? மண்டை இருந்தா என்ன இருக்குமா? சளி இருக்குமா? இருக்கா இல்லையா? இருக்கணும். அது இருந்தால் தான் அது மண்டை, அது இருந்தால் தான் மூக்கு, அது இருக்கும். அது இல்லாமல் போகாது. ஆனால் தீர்வு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன வழி, அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன, அதுதான் முக்கியம். நான் உங்களுக்கு அதை தான் சொல்லி கொண்டிருக்கிறோம், வேற எதையும் சொல்லலை. எப்படி வெளியே வர்றது? இப்போ ஆண்டவர் சொல்றாரு வேதத்துல, அன்றென்று உணவு இன்று எங்களுக்கு தாருமையா அப்படின்னு கேளுங்கன்னு சொல்றாரு. அதை கேட்க கூட எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா தீர்வு அவர் சொல்றாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியில இருக்கிற எங்க மீதும் செய்யப்படட்டும் ஆண்டவரே என்று நாம் கேட்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஜபத்தை, ஜபம் எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுக்கிறாரு. கற்றுக் கொடுத்ததை நாங்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். நான் கற்றுக் கொடுத்தாலும் நாம என்ன பண்ணுவேன், எனக்கு கால் வலிக்குதுங்க, அடுத்து 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 எங்கே வந்து நிற்கிறோம், அடுத்து எங்கே வந்து நிற்கிறோம், கால் வலிக்குதுங்க, அடுத்து எங்கே வந்து நிற்கிறோம், கால் வலிக்குதுங்க. இவ்வளோ நேரம் என்ன சொன்னோம், கால் வலிக்கு தீர்வு சொல்லியிருக்கிறோம். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு தான் கால் வலிக்குது, என்னால் நான் என்னங்க பண்ணுறது? சரி, புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாற வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்தால் மட்டும்தான் தீர்வு. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் தான் உலக இரட்சகர். அவர் உங்களையும் என்னையும் உண்டாக்கினவர், இந்த பூமியை உருவாக்கினவர், இந்த மரம் செடி கொடியெல்லாம் உருவாக்கினவர். உருவாக்கினவருக்கு தான் அதனுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும் இல்லையா? உருவாக்கினவருக்கு தானே தெரியும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இப்போ இப்படி புரியுதா பாருங்க. இது என்ன கம்பெனி வண்டி தெரியுதா? என்ன கம்பெனி வண்டி தெரியுமா? இது என்ன கம்பெனி வண்டிங்க? இது ஹீரோ ஹோண்டா. அது என்ன கம்பெனி வண்டிங்க? அது டிவிஎஸ். ரைட்டா? இப்போ புரியுது? இப்போ கவனிங்க, நல்லா கவனிங்க. இது வந்து ஹீரோ ஹோண்டா கம்பெனி, இது அது டிவிஎஸ் கம்பெனி வண்டி. ரைட்டா? இப்போ இந்த வண்டிக்கு பிரச்சனை வருது இல்லையா? ஒரு பிரச்சனை. இந்த வண்டிக்காரனை இந்த வண்டியை கொண்டு போய் அந்த ஷோரூமில் விட்டா பண்ணி கொடுப்பானா? பண்ணி கொடுப்பானா? பண்ணி கொடுப்பானா? பண்ணி கொடுக்க மாட்டானா? எப்படி ஏங்க டிவிஎஸ் கம்பெனியில் கொண்டு போய் ஹீரோ ஹோண்டா விட்டா எப்படி பண்ணி கொடுப்பான்? ஏங்க இந்த கதையை இது என்ன இப்படி இப்படி பேசுகிறேன், நான் என்னங்க பண்ணுறது? ஏங்க அது எப்படிங்க தெரியும்? டிவிஎஸ் கம்பெனிக்காரனுக்கு அந்த வண்டியை பற்றி தான் தெரியும். நீங்கள் சொல்கிற மெக்கானிக் வேற, நான் அங்கே சொல்ல. கம்பெனியில் கொண்டு விட்டா பார்ப்பானா? பார்க்க மாட்டான். பார்க்க மாட்டான். என்ன சொல்லுவான், இது ஏன் கம்பெனி இல்லைப்பா, அங்கே இருக்கு பாரு, அந்த கம்பெனியில் போய் விட, அதான் அந்த கம்பெனி வண்டின்னு சொல்லுவான். ரைட்டா? இது வந்து ஹீரோ ஹோண்டா கம்பெனி, என் கம்பெனியில் நான் பார்க்க முடியாது, ஏன்னா அது எனக்கு தெரியாது. எனக்கு டிவிஎஸ்னா கொண்டு வந்து கூட நான் பண்ணித்தரேன். இப்போ அதே ஹீரோ ஹோண்டா கம்பெனியில் கொண்டு போய் டிவிஎஸை விட்டிங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், இது ஏன் வண்டி கிடையாதுப்பா, அந்த கம்பெனியில் கொண்டு விடு, அதுதான் ஹீரோ ஹோண்டா, அங்கே கொண்டு விடு சொல்லுவானா? சொல்ல மாட்டானா? அப்போ அது போல தான் நம்ம எல்லாம் உண்டாக்கினவர் ஆண்டவர். புரியுதா? நம்ம எல்லாம் உண்டாக்கினவர் ஆண்டவர். அவர்கிட்ட போனால் தான் நமக்கு தீர்வு கிடைக்கும். நான் வேற இடத்துல போய் உட்கார்ந்துருந்தேன்னா தீர்வு கிடைக்குமா? அவ்வளோதான். புரியுதா? அதே தான். இதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கான வழியை உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த வழியை நீங்கள் பின்பற்றினால் சீக்கிரமாக நீங்கள் உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சரி, தேவன் தாமே தம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதித்து காப்பாராக. சரி, ஜெபம் பண்ணலாமா? தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினவர், பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினவர், தாழ்மையில் கிடந்த என்னை தம் தயவால் தூக்கினாரே. தாழ்மையில் கிடந்த என்னை தம் தயவால் தூக்கினாரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அன்னாளின் தம் பாதம் அமர்ந்த அன்னாளின் ஜெபம் கேட்டான். அன்னாளின் தம் பாதம் அமர்ந்த அன்னாளின் ஜெபம் கேட்டான். அநாதையாய் திரிந்த அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டான். அநாதையாய் திரிந்த அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டான். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசு உன் முன் நடந்தான், நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசு உன் முன் நடந்தான், நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எகிரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மக்களோடு கூட ஆண்டவரை இவ்வளவு நேரம் இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவரே சுவாமி ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய வழியில நடக்கக்கூடிய மனநிலையை கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கட்டளையிட்ட அந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறங்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். விடுதலையை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே போராட்டங்களையும் எல்லா பாடுகளையும் கர்த்தர் நீக்கி சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கி தாபரித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். God bless you. God bless you. God bless you.